Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. साइड हो जाओ। साइड प्लीज। சார் நிறைய क्वेश्चंस இருக்கு சார். டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதே காட்சிகள், இதே மாதிரியான அணிவகுப்பு மரியாதை, இது எல்லாத்தையுமே நம்ம போன 27 பார்த்திருந்தோம். அந்த சமயம் முதலமைச்சர் விஜய், பிரதமர் மோடி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் சந்திச்சிருந்தாரு. ஆனால் இந்த தடவை நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ டெல்லி சென்றடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அங்கே மரியாதை நிமித்தமான அந்த வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்கிறார். ரமேஷ்குமார், தொடர்ந்து விஜய் அவர்களினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது டெல்லியில? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார். அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அந்த அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்திருந்த முதலமைச்சர் அவர்களை தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் தமிழ்நாடு இல்லத்தினுடைய முதன்மை உள்ளுறை ஆணையர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர். குறிப்பாக கடந்த மே 27ஆம் தேதிதான் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி வந்திருந்தார். பிரதமரை சந்தித்து தமிழகத்தினுடைய முக்கியமான கோரிக்கைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வைத்தார். தற்போது அவர் 15 நாட்கள் இடைவெளிக்குள்ளாக 2வது முறையாக டெல்லி வந்திருக்கிறார். இந்த முறை 3 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் டெல்லி வந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது நாளை நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்திலே இவர் கலந்து கொள்ள இருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் எல்லா மாநிலங்களை சார்ந்த முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் பங்கேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார். இது தவிர இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அவர் மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருப்பதாக தமிழக அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவரது இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் இன்று மாலை 6:30 மணி அளவில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்போது ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி இல்லத்திலேயே வைத்து அவர் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை மாலை வரை நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெறும். எனவே நாளை தினம் அவர் வேறு யாரையும் சந்திப்பதாக இல்லை. நாளை மறுநாள் சில நாடுகளுடைய தூதர்கள் மரியாதை நிமித்தமாக சந்திக்க முதலமைச்சரிடம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களையும் சந்தித்து முடித்த பிறகு நாளை மாலை முதலமைச்சர் டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்னை திரும்புவார் என்று தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் அவருடைய டெல்லி பயணத்துடைய மிக முக்கியமான திட்டமாக இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநிலத்திற்கு தேவையான நிதி, செயல்படுத்த வேண்டிய முக்கியமான திட்டங்கள், நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டிய விஷயங்கள் ஆகியவை குறித்து ஆலோசனை மேற்கொள்வார்கள். இந்த நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு தேவையான முக்கியமான திட்டங்கள், நிதி ஆகியவை குறித்த கோரிக்கையை பிரதமர் முன்னிலையில் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.
முதலமைச்சர் விஜய் தற்பொழுது டெல்லி சென்றடைந்திருக்கிறார். தமிழ்நாடு இல்லத்தில் முதல்வர் விஜய்க்கு காவல்துறை மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கிறோம். விவரத்தை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிடவும் நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.